மண்பானையில் சமைக்கிற சாப்பாடோட மணமும் அதோட டேஸ்ட்டும் எப்போவுமே தனித்துவமானது. நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு முக்கியமான காரணங்களில் இதுவும் சொல்கிறாங்க. அதாவது மண்பானையில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டது. ஏன் மண்பானை? அந்த காலத்துலேருந்து மண்பானை சார். வீட்டில் சமைச்சோம்ல மண்பானையில், அப்படியே ஹோட்டலில் போட்டோம். இப்படி போட்டு அப்புறதே மண்பானை. இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன நல்லதுன்னு நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க? குக்கர் சாப்பாடுக்கு இது நல்லா இருக்குது, சுகர் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, நம்மளுக்கு இதை பற்றி தெரியல. பெரியவங்க செஞ்சதை அப்படியே நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து சித்தையன் கோட்டை, அதாவது தேனி கும்மிளி போகிற ரோட்டில் சித்தையன் கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அண்ணாதுரை மண்பானை உணவகம். மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் மண்பானை. சாம்பார் தவிர மற்ற எல்லாமே மண்பானை. எல்லாம் மண்பானை. அசாம்லாம் மண்பானை தான். இயற்கையான முறையில் சமைச்ச சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும், சிம்பிளாக, அதாவது ஒரு பட்ஜெட்டில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, முக்கியமாக மதுரை திண்டுக்கல்ல இருந்து தேனி குமுளி தேக்கடி மூணார் இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சரியான ஸ்பாட். மதியம் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலே வந்து மண்பானை உணவுகள் தான். கொடைக்கானல் சீசனுக்கு சாப்பிட்டாங்கன்னா மெட்ராஸ், கோயம்புத்தூர், சேலத்து வாரவங்க போன் அடிச்சிடுவாங்க முன்கூட்டியே. இத்தனாம் தேதி வாரம் எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க. அது ரெகுலராக வாரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. வெறும் சாதம் மட்டும் மண்பானையில் வடிக்காமல் சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே மண்பானையில் சமைக்கிறாங்க. அதனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு இயற்கையாக நம்ம கிராமங்களில் சமைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். போக்குவரத்து இருந்தால் தான் வியாபாரம். கார் போக்குவரத்து இல்லைன்னா வியாபாரம் கிடையாது. லாரிக்காரங்க, கார்காரங்க தான் மெயின் சாப்பிட்றதுனா கொடைக்கானல் போயிட்டு வரவங்க, கும்மிளி போயிட்டு வரவங்க, தேக்கடி போயிட்டு வரவங்க சாப்பிட்றதுனே வருவாங்க. அப்புறம் மற்ற கூட திண்டுக்கல்லேருந்து ரெகுலர் கஸ்டமர், ஆஃபீஸில் வேலை வாங்குறாங்க, இங்கே வந்து லைன் வந்தானே வருவாங்க. சிக்கன் குழம்புல வந்து மசாலாங்கிறது இவங்க ஹோம்மேட் மசாலா ப்ளஸ் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கருவேப்பிலை, நிறைய சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த மண்பானையோட மனமும் இந்த டேஸ்ட்டும் வந்து மிக சிறப்பாகவே சேர்ந்துடுது. சம்பளம் எல்லாம் வச்சு மண்பானையில் சமைக்க முடியாது சார். சொல்லுவாங்க மண்பானையில் சமைக்கணும்னா நேரடியாக இப்படி வெளியில் பார்வைக்கு வைக்க மாட்டாங்க. லேபர்லாம் வச்சு வேலை பார்க்க முடியாது சார். பானை உடஞ்சிடும். நாங்கள் பக்குவமாக சொந்தாலே பார்க்குறப்ப பானை டேமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பானையில் எவ்வளோ வருஷம் இருக்கும் உழைக்க முடியும்? சும்மா பானையை பொறுத்து சார், அவங்க தயார் பண்ணுற பொறுத்து. இப்போ நாங்கள் ஒரு 20 பானை எடுத்தோங்க, வந்தோடனே 2 பானை டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த இப்போ 3 பானை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 15 பானை வச்சுருக்கேன். பானை அப்படியே டேமேஜ் ஆக மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த சுட சுட மண்பானையில் சமைச்ச இந்த சாதம், அந்த மனம் காரம் இருக்கிற அந்த சிக்கன் குழம்பு அல்லது மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாம் நீங்கள் ஒரு நாளாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவீங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காகவே. இப்போ கேஸில் சமைக்கிறத விட இப்படி சமைக்கும்போது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக அவங்க சேவ் ஆகுதா? இது சார் நாங்கள் விறகு தான் சார், மட்டை தான் சார். தென்னை மட்டை வாங்கிக்கிறோம். தென்னை மட்டை வந்து விறகு விட கம்மியாக கிடையாது. லோடு 2200 சார். டாயில் தான் விறகு வாங்கினோம்னா அது 10 ரூபா வந்துடும். எங்களுக்கு 2 லோடு வாங்கினோம்னாக்க ஒரு மாதத்துக்கு வரும். 5 நாளைக்கு ஒரு லோடு. மாதம் ஒரு 5000 வரை சொல்லுவோம். 90 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மீல்ஸோட விலை. பார்சல்னாலும் சரி, சாப்பிடனாலும் சரி. சிக்கன், மட்டன், மீன் குழம்பு மட்டும் கிடையாது, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் வச்சுருக்கிறாங்க. இது போக நீங்கள் அதில் சிக்கன் தனியாக வாங்கலாம், மட்டன் தனியாக வாங்கலாம். கரண்டி ஆம்லேட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து தேனி போகிற ரோட்டில் செம்பட்டிக்கு அப்புறம் சித்தையன் கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடியே ரைட் சைடு இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.